பரிசனை பெற்று சென்றவர்களுக்கும் அதனை வழங்கி கௌரவித்த சகோதரர் பஸ்மில் ஹாஜர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி இந்த 7 நாட்கள் இடம்பெற்ற தாய்மார்களுக்கான இந்த போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்தினை பெற்றவருக்கான பரிசில் ஜட்டப் நிஸ்ராவுக்கான பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 76 புள்ளிகளை பெற்றவர் 3ஆம் இடத்தில் தக்க வைத்திருக்கின்றார். இனி 81 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தினை தனதாக்கிக் கொண்ட வெற்றியாளருக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கின்றது. அந்த வெற்றியாளரை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். MFR ஃபர்வின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். MFR ஃபர்வின் 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் 81 புள்ளிகளை தனதாக்கி. எங்கே உங்கள் தக்வீர் முழக்கத்தோடு அவருக்கான பரிசு இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட காத்திருக்கின்றது. இவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஜாமியா அபூபக்கர் சித்திக் ஜுமா பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர் சகோதரர் ஃபாஹிம் அவர்களை மீண்டும் ஒருமுறை அழைக்கின்றோம். இவருக்கான 2ஆம் இடத்தினை பெற்றவருக்கான அந்த சிறப்பு பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக. ஏழு நாட்கள் இடம்பெற்ற இந்த கருத்தரங்கில் முழுமையாக கலந்து கொண்டு 81 புள்ளிகளை அந்த பரீட்சையில் இறுதி பரீட்சையில் பெற்று 2ஆம் இடத்தினை தனதாக்கி கொண்டிருக்கின்றார். ஜஸாக்கமுல்லாஹ் கைரன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இனி இந்த வருடத்தினுடைய முதலாவது வெற்றியாளராக 89 புள்ளிகளை தனதாக்கி 1ஆம் இடத்தினை பெற்றிருக்கிற வெற்றியாளருக்கான பரிசு பெருமதியான அந்த பரிசு இப்பொழுது வழங்கி வைக்கப்படவிருக்கிறது. அந்த வெற்றியாளர் AF ஹப்சா அவர்கள் 89 புள்ளிகளை பெற்று இந்த வருடத்தினுடைய முதலாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவருக்கான அந்த பெருமதியான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரபல மார்க்கறிஞரும் அஷ்ஷரஃபியா அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் திகாரிய ஜாமியா தௌஹீத் ஜுமா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துடைய பிரதம செயலாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற மார்க்கறிஞர் அஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த முதலாவது பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக அவரோடு பங்கெடுக்குமாறு ட்ரஸ்டினுடைய தலைவர் சகோதரர் ஃபாஹிம் அவர்களையும் எம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் ஃபிர்தௌஸ் அன்வாரி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சகோதரர் சிராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பிரம்மாண்டமான அந்த முதலாவது பரிசு பொழுது இதோ வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கே உங்கள் தக்பீர் முழக்கம்? அந்த பரிசினை பெற்று சென்ற அந்த வெற்றியாளருக்கும் அதனை வழங்கி கௌரவித்த எம்முடைய அதிதிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்வுடைய சிறப்பு உரை இடம்பெறவிருக்கின்றது. அந்த உரையினை வழங்குவதற்காக நாங்கள் மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரபல மார்க்கறிஞர் ஷரஃபியா அரபு கல்லூரிய விரிவுரையாளர் அஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்ற ஒரு சில உபதேசங்கள் வழங்குவதற்காக. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய உலமாக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அதிதிகளே, மத்ரஸத்துல் ஃபுர்கான் அல் குர்ஆன் மத்ரஸாவின் மாணவர்களே, மாணவிகளே, அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் அல் ஃபுர்கான் மத்ரஸா தன்னுடைய வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வோடு சேர்த்து இன்னும் ஒரு சில பரிசளிப்பு நிகழ்வுகளை இந்த இடத்திலே இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது.
புனித ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் நிறைய இபாதத்துக்களை நிறைவேற்றிவிட்டு அந்த மாதத்தின் மிக முக்கியமான கட்டத்தை இப்பொழுது அடைந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாம் அடைந்து அதன் அரைவாசியையும் வழி அனுப்பிவிட்டு இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அரைவாசி பகுதியை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக இன்றைக்கு உலகத்திலே எமது பிள்ளைகளுக்கு பல்வேறுபட்ட கல்விகளை கொடுக்கின்ற விடயத்திலே பெற்றோர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்விகளில் மிக உயர்ந்த மிகச்சிறந்த கல்வியாக மார்க்க கல்வியை நாங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே பாலூட்டக்கூடிய அந்த பருவத்திலிருந்தே மார்க்க கல்வியை, அதனுடைய அத்திவாரமாக இருக்கக்கூடிய தூய அகீதாவை பிள்ளைகளுக்கு கொடுப்பது அவர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் பிறக்கின்றது. அந்த பிள்ளைகளை வழிநடாத்தும் பொறுப்பை பெற்றோருக்கே இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஃபித்ரா இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் பிறக்கின்றது. அந்த பிள்ளையை ஒரு யகூதியாக அல்லது ஒரு நசரானியாக அல்லது ஒரு நெருப்பு வணங்கியாக மாற்றுவது பெற்றோர்களே என்று சொன்னார்கள். எனவே பெற்றோர்களுடைய பங்களிப்பு பிள்ளைகளை உருவாக்குகின்ற விடயத்தில், பிள்ளைகளுக்கு தர்பியாவை கொடுக்கின்ற விடயத்தில், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கின்ற விடயத்தில், அகீதாவை ஊட்டுகின்ற விடயத்தில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த பங்களிப்பை அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து செய்வது ஈமானிய கடமையாக இஸ்லாம் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவனை நேசிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அர்கானுல் ஈமானுடைய கடமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அர்கானுல் இஸ்லாத்தின் கடமைகளை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களுக்கு முன்மாதிரியாக அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற அந்த உணர்வை அவருடைய உள்ளத்தில் சிறு பிராயத்திலேயே விதைக்க வேண்டும். இப்படியான மிக முக்கியமான கடமைகளை பெற்றோருக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகத்திலே உலக கல்வி என்று மார்க்க கல்வியிலிருந்து அதை பிரித்தெடுத்து அதாவது உலகத்திலே எந்த கல்வியை கற்றுக்கொண்டால் எதிர்காலத்திலே தொழில் வாய்ப்பை பெற முடியுமோ அதை மையப்படுத்தி துறைகள் தெரிவு செய்யப்படுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கின்ற விடயத்தில், மார்க்க கல்வியை கொடுக்கின்ற விடயத்தில், அகீதாவை கொடுக்கின்ற விடயத்தில் பெற்றோருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருமுறை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, குறிப்பாக சிறிய சிறிய நபித்தோழர்களுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்த வரலாறுகளை நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், இன்னி உஅல்லிமுக்க கலிமாத், சில வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவன் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவனை உனக்கு முன்னால் கண்டுகொள்வாய். நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அதே போன்று நீ துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே துஆ கேள் என்று அடிப்படையை, இஸ்லாமிய அகீதாவுடைய அந்த அடிப்படைகளை சிறிய ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி அகீதாவுடைய அடிப்படைகளை, அகீதாவுடைய அந்த மூல மந்திரங்களை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த விடயத்திலே எமது பிள்ளைகளை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பு, எமது பிள்ளைகளை மார்க்கத்துடன் உருவாக்குகின்ற அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எதை நாம் கொடுக்காவிட்டாலும் மார்க்கத்தை கொடுக்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படியான முன்மாதிரி மிக்க
அல் குர்ஆன் மதரசாக்கள் இயங்கக்கூடிய நேரத்தில் அந்த மதரசாக்களில் எமது பிள்ளைகளை நாங்கள் இணைத்து அவர்களுடைய கல்வி விடயத்திலே கவனம் செலுத்தி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மதரசா கல்வியை உள்வாங்குகின்றார்கள் என்பதை நாங்கள் மேற்பார்வை செய்து எமது பொறுப்பை எமது கடமையை அல்லாஹ்வை பயந்து நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அந்த அமானிதத்தை சரியான முறையிலே கையாண்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பதியப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிள்ளை பாக்கியம், குழந்தை பாக்கியம் மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அமானிதத்தை சிறந்த முறையிலே அல்லாஹ்வை பயந்து நாங்கள் கையாள்வோம். அல்லாஹு தஆலா எமது பிள்ளைகளை எதிர்காலத்திலே சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க மார்க்கத்துடன் கூடிய பிள்ளைகளாக உருவாகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்வார்கள். அதே போன்று குறுகிய நேரத்துக்குள் மிக பெருமதியான சில உபதேசங்களை வழங்கியிருந்தார் எம்முடைய நிகழ்வுடைய பிரதம அதிதி அஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதீன் அவர்கள். மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகளை நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இந்த வேளையில் ஒரு அறிவித்தலை விடுக்க வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்தில் உங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால், பரிசுகளுக்காக உங்களுடைய பெயர்கள் அழைக்கப்பட்டு அது உங்களுக்கு கேட்காமல் இருந்தால், இதுவரை அந்த ஆறுதல் பரிசல்கள் பெறாதவர்கள் இருந்தால், நோன்பு திறந்ததற்கு பின்னால் உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு உங்களுக்குரிய அந்த ஆறுதல் பரிசிலை நீங்கள் பெற்று செல்லுங்கள். தாராளமாக முடியும். உங்களுக்கான பரிசு ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, இப்பொழுது நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான மேல்மாடியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி ஒத்தாசைகள் புரிந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் கூறியவனாக, இறைவனுடன் பிரார்த்தனை செய்தவனாக நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக நிறைவு செய்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.